பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பூங்காற்று புதிதானது, பொது வாழ்வு சதிராடுது. உடலில் கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியேறுகின்றது? நாம் உள்ளே இழுக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜனை உடல் பயன்படுத்துகின்றது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதற்கு ஏற்ப கார்பன் டை ஆக்சைடு CO2 நம் உடலுக்கு தேவையில்லாத கழிவுப் பொருளாக உருவாகின்றது. அது எப்படி சுத்தம் செய்யப்படுகின்றது, எப்படி வெளியேறுகின்றது, இதில் உள்ள விஞ்ஞான ரகசியங்களை பற்றி இன்று நாம் பார்க்க போகின்றோம். கார்பன் டை ஆக்சைடு எப்படி உருவாகின்றது? நம் உடலின் எல்லா திசுக்களிலும் செயல்பட தேவையான சக்தியை பெறுவதற்காக அவை ஆக்சிஜனை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை எரித்து எடுத்துக்கொள்கின்றன. இந்த செயல்முறை உயிர் சுத்தி செல்லுலர் ரெஸ்பிரேஷன் எனப்படுகின்றது. இந்த உயிர் சுத்தியின் போது ATP எனும் சக்தியாக நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை உருவாகின்றன. இதில் கார்பன் டை ஆக்சைடு ஒரு கழிவுப் பொருளாக மாறுகின்றது. கார்பன் டை ஆக்சைடு எங்கே செல்கின்றது? இந்த CO2 எனும் கார்பன் டை ஆக்சைடு நம் உடலின் அனைத்து செல்களிலிருந்தும் இரத்தத்தில் கலந்து சிறை இரத்த நாளங்களுக்குள் வெயின்ஸ் வந்து சேர்கின்றது. அங்கு அது 3 வழிகளில் பயணம் செய்கின்றது. சில CO2 கார்பன் டை ஆக்சைடுகள் நேரடியாக இரத்த தளிர் அணுக்களுடன் சேர்கின்றன. சில CO2 அணுக்கள் இரத்தத்தில் கரைந்து பயணிக்கின்றது. பெரும்பாலான CO2 பைகார்பனேட் எனும் வடிவத்தில் மாற்றப்படுகின்றது. இதுதான் முக்கியமான உடல் இயங்கியலின் கட்டம். கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட் மாற்றம். இரத்தத்தில் CO2 அதிகமாக இருக்கும்போது என்சைம்கள் மூலமாக அது HCO3 எனும் பைகார்பனேட்டாக மாற்றப்படுகிறது. இது தற்காலிகமாக பாதுகாக்கப்படுகின்றது. இவ்வாறு மாற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு மனித உடலின் சுத்திகரிப்பு மையமான நுரையீரலுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. நுரையீரலில் வெளியேற்றும் மையம். இரத்தம் நுரையீரலுக்குள் சென்றதும் பைகார்பனேட் மீண்டும் CO2 ஆக மாற்றப்படுகின்றது. பின்னர் அது நுரையீரல் காற்று அறைகளில் உள்ள சிறிய இரத்த குழாய்களின் வழியாக வெளியேறும் காற்றாக புறப்படுகின்றது. நாம் மூச்சை வெளியில் விடும்பொழுது அந்த கார்பன் டை ஆக்சைடே வெளியேறுகின்றது. இதயமும் நுரையீரலும் ஒருங்கிணைப்பு. நம் இதயம் மற்றும் நுரையீரல் ஒரே நேரத்தில் செயல்படுவதால் நொடிக்கணக்கில் CO2 வெளியேற்றம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஒரு நொடி தாமதமானாலும் CO2 அதிகமடைந்து அமில நிலை ஏற்படும் அபாயம் உள்ளது. அதனால்தான் நம்முடைய மூச்சுவிடும் செயல்பாடு தவறாமல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைவாக, நம் உடலில் CO2 எனும் கார்பன் டை ஆக்சைடு என்பது ஒரு செயற்கை கழிவுப் பொருள். அது இரத்தம் வழியாக நுரையீரலுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. பின் மூச்சு மூலமாக வெளியேறுகின்றது. இந்த செயலானது நம் உயிர்நிலை சீராக இருக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.